வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதிர்ஷ்டமான கோவில், யோகம் தரும் பறவை, உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு மேலே வெற்றி தரக்கூடிய விருட்சம், உங்களுடைய மிருகம் எல்லாமே நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் அஸ்வினி, பரணி நம்ம பதிவிட்டிருக்கோம் வீடியோவில். நான் வேணா இந்த வீடியோவில் முதல் கமெண்ட்ல லிங்க் தரேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கிறேங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, 4 விஷயம் நல்லது போய் சேரட்டும். சரிங்களா? சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில், யோகம் தரக்கூடிய பறவை, வெற்றி தரக்கூடிய விருட்சத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேச ராசியில் இருக்கும், 2, 3, 4 ரிஷப ராசியில இருக்கும். இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுடைய சாரம் பெற்ற நட்சத்திரம். இந்த 1ஆம் பாதத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா மேஷ ராசியில இருப்பீங்க. மேச ராசி செவ்வாய், அதான் அங்கார பகவானுடைய வீடு. 2, 3, 4 பாதத்தில் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில் நீங்கள் சுக்கிர பகவானுடைய சொந்த வீட்டில் இந்த சூரிய பகவானுடைய சாரம் பெற்ற நட்சத்திரம் கிருத்திகை இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமையான கிரகம், யாருக்கும் அடிபணியாத கிரகம், 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய கிரகம், கௌரவமான கிரகம். அதாவது தன்னுடைய மரியாதை விட்டு கொடுக்காமல் கௌரவமா இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு விடாமுயற்சியோடு இருக்கக்கூடியது. இதுல தலைமை பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க, அரசு வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க, அரசியல்லையும் இவங்க சூரியனுடைய ஆதிக்கத்தில் உள்ளவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. அவங்களுடைய சூரியன் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலனை பொறுத்து, அவங்களுடைய லக்கணத்தை பொறுத்து அமையக்கூடிய விஷயம். நம்ம இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான நட்சத்திரங்க. கொஞ்சம் முன்கோபங்கள் வரும், கண்ட்ரோல் பண்ணிக்கிறங்க. சரியா? ஏன்னா சூரியன் இந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலே இப்ப முதல் நட்சத்திரமாக 1ஆம் பாதத்தில இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் வடிவத்தில் இருக்கும் போது அது ஆண் ராசியில இருக்கும். 2, 3, 4 அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்துல வரும்போது அது பெண் ராசியில் இருக்கும். ஒரு நல்ல எல்லோரும் நல்லா பழகக்கூடிய ஒரு அன்பானவர்களாக இருப்பீர்கள். சரி, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில், உங்க நட்சத்திர கோவில் எங்கே இருக்கு தெரியுமா? அவருடைய பெயரை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். காத்திர சுந்தரேஸ்வரர் கோவில். அதாவது அவருடைய தரங்கம்பாடி தாலுகா, கீழையூர் வழி, நாகப்பட்டினம் மாவட்டத்துல தாங்க காத்திர சுந்தரேஸ்வரர் ஆலயம் உள்ளதுங்க. சரிங்களா? மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் வழியில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறையாவது இந்த ஆலயம் சென்று வருவது மிக 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 அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தையும் கைக்கு மேல் பலன் கொடுக்குங்க. சரிங்களா? சரி, உங்களுடைய யோகமான அதிர்ஷ்டமான பறவை, விருட்சம், மிருகத்தை பத்தி தாங்க நம்ம இதுல பார்க்க போறோம். அதாவது உங்களுடைய பறவை என்ன அப்படின்னு தெரியுமா? மயில். முருகனுடைய வாகனம் மயில். அதிர்ஷ்டங்க. இப்ப நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க படுக்கிற பெட்ரூமா இருந்தாலும் சரி, ஹாலா இருந்தாலும் சரி, நீங்க உட்கார்ந்து ஓய்வு எடுக்கிற இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல மயில் நடனம் ஆடுறது போல ஒரு போட்டோ வாங்கி மாட்டுங்க, ஆல்பத்தை மாட்டுங்க, இல்ல ஓவியம் வரைய முடிஞ்சா கூட வரைஞ்சுக்கிறது. நீங்க தினமும் அதை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அந்த நாள் ஒரு வெற்றி நாளாக உங்களுக்கு மாறும். குழப்பங்கள் இருக்காது, மனசுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். உங்களுடைய பறவை எப்பயுமே, உங்க பறவை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது. சரி, வெற்றி தரக்கூடிய விருட்சம், உங்களுடைய விருட்சம் என்ன அப்படின்னா அத்தி மரம். இந்த அத்தி மரத்தை நீங்க போட்டோவாக எடுத்து வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா அத்தி மரம் இருக்கக்கூடிய தல விருட்ச ஆலயம் எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல. அத்தி மரம் தல விருட்சம் உள்ள ஆலயம் எது அப்படின்னு நீங்க பார்த்து, அந்த ஆலயம் உங்களுக்கு ஊருக்கு அருகாமையில பக்கத்துல இருந்துச்சு, போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக
மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்க அங்கே சென்று வாருங்கள். மிக மிக வெற்றி உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும். அத்திப்பழம் அதிகமா சாப்பிடுங்க. அத்திப்பழம், இப்ப அத்திப்பழத்திலே உங்களுக்கு வந்து இந்த காய வச்சுலாம் அழகா தேன்ல ஊற வச்சுலாம் ரொம்ப வருது, கிடைக்குது. அதை யூஸ் பண்ணிக்கிறங்க, அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிறங்க. உங்களுடைய மிருகம், உங்களுக்கான மிருகம் என்ன அப்படின்னா பெண் ஆடு. ரொம்ப விசேஷங்க. பெண் ஆடு, இதையும் நீங்க வந்து சின்ன போட்டோவா லேமினேஷன் பண்ணி கூட நீங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம். உங்களுடைய காரகத்துவம், உங்களுடைய ஆளுமை, நீங்க செல்லும் இடம் அனைத்துமே உங்களுக்கு ஜாதகமாக அமையும். மேஷ ராசி, அந்த ராசிக்குள்ள இது பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் பாதம் இருக்கு சொன்ன இல்லையா, அது வந்து ஆடு. ரிஷப ராசி அப்படின்னா ரிஷபம், அதுல வந்து காளை வரும், மாடு வரும், ரிஷப வாகனம். ரொம்ப விசேஷங்க. இந்த ரிஷபராசியில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாமே தெய்வீக நட்சத்திரம். சொல்லுவாங்களே, ரிஷப வாகனத்தில் சுவாமி வீதி உலா வருகிறது. எப்படி? ரிஷப வாகனத்தில் சுவாமி வீதி உலா வருகிற அற்புதம். இந்த ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய சுவாமிய திருவீதி உலாவை கண்டோமானால் வாழ்விலே மிக 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 அதிர்ஷ்டம் அடைவீர்கள். நல்ல விஷயம் தேடி கிடைக்கும், சிறந்து வருவீர்கள், தொழில் தடை விலகும். அப்படி எங்கேயாவது உங்களுக்கு ஊருக்கு அருகாமல் திருவிழா காலங்களில் ரிஷப வாகனத்தில் சுவாமி வீதி உலா வருகிறது அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அந்த இடத்துல போய் அந்த வாகனத்தோடு வரக்கூடிய தேவி தேவனை பார்த்து வழிபடுங்கள். உங்கள் வாழ்விலே மிக மிக சக்தி கிடைக்குங்க. இப்ப நான் சொன்ன சில வழிமுறைகளை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து 27 நட்சத்திரத்திற்கும் நம்ம வந்து பலன் சொல்ல போறோம். அதிர்ஷ்ட கோவில், விருட்சம், உங்களுடைய பறவை, மிருகம் எல்லாமே நம்ம சொல்ல போறோம். அதற்கு பிறகு விரிவாக வீடியோவும் நம்ம போட்டுக்கிட்டு வர்றோம் இடையிலையும். கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர்.